வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக சொற்பொழிவை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்திலிருந்து, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படிப்பதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே, குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த அடிப்படையில் இந்த வாரமும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை படிக்கின்ற, கேட்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் என்ன, இருக்கக்கூடாத மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான குணங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரம் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பாக மென்மை என்று சொல்லப்படுகின்ற, ரிஃப்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்பு இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்ற அடிப்படையில் அது சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் சிறப்புகளையும் நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ரிஃப்க் என்று சொல்லப்படுகின்ற மென்மையாக ஒரு மனிதனோடு நடந்து கொள்ளுதல், எந்த ஒரு விடயத்தையும் மென்மையாக கையாளுதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்போடு சேர்ந்த ஒரு பண்பாகத்தான் விட்டு கொடுத்தல், மன்னித்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்பும் இருக்கிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம், ஒரு தனி மனித வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இருக்க வேண்டுமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டுமாக இருந்தாலும், சமூக வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டுமாக இருந்தாலும், அந்த எல்லா மனிதர்களிடத்திலும் தேவைப்படுகிற ஒரு பண்புதான் மென்மை என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்பு என்று நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் இந்த எல்லா துறைகளையும் சந்திக்கின்ற ஒரு மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு தேவைப்படுகின்ற இன்னொரு பண்புதான் விட்டு கொடுத்தல், மன்னித்தல் என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்பு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் படிக்கின்ற பொழுது மன்னித்தல், விட்டு கொடுத்தல் என்ற ஒரு பகுதி விசாலமாக பேசப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்களுக்கு பார்க்க முடியும், ஒரு சில விடயங்களுக்கு பழிக்கு பழி எடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. பழிக்கு பழி எடுப்பதை இஸ்லாம் கடமையாக்கி கூட வைத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா, கொலை செய்யப்பட்டவர்களின் விடயத்தில் பழிக்கு பழி எடுப்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற செய்தி என்னவென்றால், ஒருவனை ஒருவன் கொலை செய்து விட்டால் கொலை செய்யப்பட்டவனுக்கு பதிலாக பழிக்கு பழி தீர்ப்பதற்காக கொலை செய்தவனை இஸ்லாம் கொலை செய்ய சொல்கிறது. எப்படியெல்லாம் சொல்கிறது? கொலை செய்தவன்
கொலை செய்யப்பட்டவன் அடிமையாக இருந்தால் அதற்காக ஒரு அடிமை, கொலை செய்யப்பட்டவன் சுதந்திரவாளியாக இருந்தால் அதற்காக ஒரு சுதந்திரவாளி, கொலை செய்யப்பட்டவள் பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண் என்றெல்லாம் தெளிவாக பலிக்கு பலி எடுப்பதை என்ன செய்திருக்கிறது? இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிற பொழுது எப்படி சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? பலிக்கு பலி எடுக்கிற சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த நேரத்திலே பலிக்கு பலி எடுக்காமல் கொலை செய்தவனை மன்னித்து விடுவதும் அநியாயம் செய்தவனை மன்னித்து விடுவதும் நல்ல ஒரு காரியம் என்று சொல்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? ذَلِكَ تَخْفِيفٌ مِنْ رَبِّكُمْ وَرَحْمَةٌ. இந்த கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தாலும் கூட கொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தவர்களுக்கு விரும்பினால் மன்னிக்கலாம், விரும்பினால் விட்டுக் கொடுக்கலாம். இந்த சட்டத்தை அல்லாஹ் வைத்திருப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகவும் அல்லாஹ்வுடைய விட்டுக் கொடுப்பாகவும் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 178வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் பார்க்க முடிகிறது, பலிக்கு பலி எடுக்கிற கட்டமாக இருந்தாலும் கூட மன்னித்தல் என்பது விட்டுக் கொடுப்பது என்பதை இஸ்லாம் வரவேற்றிருக்கிறது என்பதை பார்க்க முடியும். அதே போன்று பாருங்கள், 5வது அத்தியாயத்தின் 45வது வசனம். அதிலே அல்லாஹ் யூத சமூகத்துக்கு கடமையாக்கிய ஒரு சட்டத்தை எங்களுக்கும் கடமையாக்கின்றான். எப்படி? வகதப்னா அலைஹிம் ஃபீஹா, அவர்களுடைய தௌராத் வேதத்திலே யூதர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு விடயம் என்ன தெரியுமா? அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உத்ன பில் உத்னி வஸ்ஸின்ன பிஸ் சின்னி வல் ஜுரூஹ கிஸாஸ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், உயிருக்கு உயிர் பலி எடுக்க முடியும், கண்ணுக்கு கண் பலி எடுக்க முடியும். உதாரணமாக, என்னுடைய கண்ணை ஒருவன் குருடாக்கி விட்டான் என்று சொன்னால், கண்ணை குருடாக்கினவன் கண் என்ன செய்யலாம்? பலிக்கு பலி குருடாக்க முடியும். என்னுடைய காதை ஒருவன் செவிடாக்கி விட்டான், அதற்கு பலியாக அவனுடைய காதை செவிடாக்க முடியும். என்ற பல்ல ஒருத்தன் உடைச்சு போட்டான், அதுக்காக இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது தெரியுமா? பலிக்கு பலி அவன் பல்ல உடை. வல் ஜுரூஹ கிஸாஸ். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் காயம் ஏற்படுத்தி விட்டான், என்ற கையை வெட்டியோ அல்லது ஏதாவது ஒரு பொருளால தாக்கி என்ற கையில ஒரு துண்டு வெட்டிப்பட்டு போயிட்டுது, அல்லது ஒரு காது வெட்டிப்பட்டு போயிட்டுது, அல்லது இந்த தலையில ஒரு காயம் வந்துட்டது, அந்த காயங்களுக்கு கூட இஸ்லாம் என்ன சொல்லுது? அதே அளவு பலிக்கு பலி எடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்கிற பொழுதோ, யாரெல்லாம் சதக்கா கொடுத்து விடுகிறார்களோ அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அப்படி என்றால், என்னுடைய சகோதரன் ஒருவன் கொலை செஞ்சிட்டான், கொலை செய்தால் கொலை செய்தவனை கொலை செய்கிற உரிமை எனக்கு இஸ்லாம் தந்திருக்கு. அந்த கட்டத்தில் என்ன செய்யலாம்? குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு தந்த உயிருக்கு இஸ்லாம் சொன்ன தெண்ட குற்றத்தை எடுத்துக்கொண்டு அவனை மன்னித்து விடலாம். ஏண்ட கையொருவன் வெட்டி விட்டான், வெட்டினால் அதுக்காக அவன் கையை வெட்டலாம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற அவனை மன்னித்து அவனுக்கிட்ட இருந்து தெண்ட குற்றத்தை எடுக்கலாம். அப்படி எடுத்தால் அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பலிக்கு பலி எடுக்கிற கட்டமாக இருந்தாலும் கூட இஸ்லாம் விட்டுக் கொடுப்பதையும் மன்னிப்பதையும் வரவேற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய நிலை என்ன தெரியுமா? பலிக்கு பலி எடுக்கிற கட்டங்களில் கூட இஸ்லாம் விட்டுக் கொடுக்க சொல்கிறது. ஆனால் எங்களிடத்தில் விட்டுக் கொடுக்கிற ஒரு பழக்கம், ஒருவன் செய்த தவற மன்னிக்கிற என்ற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லவே இல்லை என்று சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சின்ன ஒரு பிரச்சனையை கூட காலாகாலம் வைராக்கியம் வைத்துக் கொண்டு நான் மன்னிக்க மாட்டேன், நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், எப்பொழுதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது பழிதீர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகின்ற எங்களுடைய ஈமானிய உறவுகளையும் இஸ்லாமிய சகோதரர்களையும் பார்க்கலாம். எங்களுடைய குடும்ப மட்டங்களிலே நாங்கள் தொடர்பு வைத்திருக்கிற இஸ்லாமிய உறவுகள் மட்டத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் கூட என்ன செய்திருப்போம்? ஒரு சில சின்ன பிரச்சனைகளை கூட நம்ம விட்டு கொடுக்கிறது இல்லை, நம்ம மன்னிக்கிறது இல்லை. அதுக்கு பலிக்கு பலி தீர்த்துத்தான் ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த விட்டு கொடுப்பதற்கும் மன்னிப்பதற்கும் இஸ்லாம் எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் படிக்க தவறிவிட்டோம். ஒரு சில விடயங்களை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின்
133வது வசனத்திலிருந்து இறையச்சமுள்ள மனிதர்கள் சுவனத்தின் சொந்தக்காரர்களுக்கு அல்லாஹ் பண்பு சொல்லுகின்றான். எப்படி சொல்கிறான்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் வானங்களையும் பூமியையும் இடையளவாக கொண்ட சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அவசரமாக செல்லுங்கள். உஐத்தத்துல் முத்தகீன். அந்த சுவனம் யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது? இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இறையச்சமுள்ள மனிதர்களுக்குள்ள பண்பை சொல்லி காட்டுறான். யாரு? சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற இறையச்சமுள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் பண்பு சொல்லுகின்றான். முதலாவது பண்பு அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா. அவர்கள் கஷ்டமான நேரத்திலும் சந்தோஷமான நேரத்திலும் துக்ககரமான நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிற கட்டத்திலும் செல்வ செழிப்போடு இருக்கிற கட்டத்திலும் செல்வம் இல்லாமல் வறுமையோடு இருக்கிற கட்டத்திலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள். இது அவர்களுக்குள்ள முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வல் காதிமீனல் கைவ வல் ஆஃபீன அனின் நாஸ். கோபத்தை அப்படியே அடக்கிக் கொள்வார்கள். ஒரு சில மனிதர்கள் செய்யற வேலைக்கு கோபம் வரும் அல்லவா, அந்த கோபத்தை அப்படியே என்ன செய்வார்களாம்? அடக்கிக் கொள்வார்களாம், விழுங்கி விடுவார்களாம். வல் ஆஃபீன அனின் நாஸ். மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களை மன்னித்து விட்டு விடுவார்களாம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இதை சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நாகரீகமாக நடந்து கொள்பவர்களை, முஹ்சினீன்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? நல்ல முறையில் நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், விரும்புகிறான் என்று சொல்கிறான். இந்த வசனத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். முதலாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சுவனத்துக்கு தகுதியான மனிதர்களுக்குள்ள பண்பு என்னவா? கோபங்களை அடக்கிக் கொள்வதும் மனிதன் செய்கிற தப்பு தவறுகளை மன்னிப்பதும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும் என்ற ஒரு பக்கம். இரண்டாவது என்ன தெரியுமா? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கொண்ட நாகரீகம் உள்ள நல்ல மனிதர்களை அல்லாஹ் என்ன செய்கிறானாம்? நேசிக்கிறானாம். உலகத்துல நம்ம எதுக்கு பாடுபடுறோம்? நம்ம எல்லாரும் உலகத்துல பாடுபடுறது, முஸ்லிமா வாழ்றது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தானே வாழுகின்றோம். அப்படி வாழுகிற மனிதர்களிடத்துல என்ன பண்பு வர வேண்டும் தெரியுமா? சுவனத்தை ஆசை வைத்து வாழுகிற மனிதர்களிடத்துல என்ன பண்பு வர வேண்டும் தெரியுமா? முதல் கட்டம் கோபம் வரும், வராம இருக்காது. மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொள்வது, கோபத்தை வெளிப்படுத்தி காட்டாம கோபத்தை அடக்கிக் கொள்றது மனிதனால மிக 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 கஷ்டமான ஒரு வேலை. அதற்கு அடுத்த கட்டம் என்ன? அந்த மனிதன் செஞ்ச செயலை மன்னிச்சு அவனை விட்டு கொடுக்கிறது. இது யார பண்பு அல்லாஹ் சொல்கிறான்? சுவனத்துக்கு சொந்தக்காரர்களுடைய பண்பு என்று சொல்கிறான். இப்பொழுது கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் எத்தனை பிரச்சனைகளை இன்னும் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அதை மன்னிக்காமல், விட்டுக் கொடுக்காமல், முஸ்லிம்களோடு உறவு மேற்கொள்ளாமல் பகைத்துக் கொண்டும் கோபித்துக் கொண்டும் இருக்கிற நிலைகளை பார்க்க முடியும். எனவே நம்ம எல்லாரும் சுவனத்தை ஆசை வைத்து வாழ்கிற மனிதர்கள் என்றால் எங்களிடத்தில் வர வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? மனிதன் தவறு செய்யக்கூடியவன், மனிதன் பிழை செய்யக்கூடியவன். மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எங்களுக்கு கோபம் வரும். ஆனாலும் அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அவர்கள் செய்கிற காரியங்களை மன்னித்து விட்டுக் கொடுத்து வாழ்வதுதான் நல்ல மனிதர்களுக்குரிய பண்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. என்ன சொல்லுகின்றான்? குதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் விட்டுக் கொடுக்கிற பழக்கத்தை எடுத்துக்கொண்டு மன்னிக்கின்ற பழக்கத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅமுர் பில் உர்ஃபி, நல்ல விடயங்களை எடுத்து சொல்லுங்கள். வஅரில் அனில் ஜாஹிலீன், மடையர்கள் செய்கிற காரியங்களை புறக்கணித்து விடுங்கள். யாருக்கு அல்லாஹ் சொல்கிற செய்தி இது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? மனிதன் தவறு செய்வான், மனிதன் பிழை செய்வான். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மன்னிக்கின்ற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டு அவன் தவறு செஞ்சவனை கண்டிக்காம, தவறு செய்தவனை எதிர்க்காம, தவறு செய்தவனை ஒதுக்கி வைக்காமல் அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி அழகான பண்புண்டு பாருங்க. இன்றைக்கு இந்த பண்புகள் மனித சமூகத்தில் இருக்கும்டா பிரச்சனை வருமா? பள்ளிகள் மட்டத்தில் பிரச்சனை வருமா? நிர்வாக மட்டங்கள்ல பிரச்சனை வருமா? சமூக மட்டங்கள்ல பிரச்சனை வருமா? எந்த மட்டத்திலும் பிரச்சனை வராது. ஏன்?
மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன். அவன் செய்கிற காரியத்தை மன்னித்து விடுவதோடு அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லிக் கொடுக்கிறது. நீ இப்படி செய்யறது சரியில்லப்பா, நீ இப்படி செய்யக்கூடாது என்று அறிவுரைகள் சொல்வதையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன். இந்த வேலைகளை செய்வதன் மூலம் ஷைத்தான் என்ன தெரியுமா செய்யலாம்? உங்களிடத்தில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி உங்களை வழிகெடுக்க முயற்சி செய்யலாம். எது? மனிதர்கள் செய்கிற காரியங்களை பெரிதாக காட்டி, மனிதர்கள் செய்கிற தப்பு தவறுகளை பெரிதாக எடுத்து காட்டி ஷைத்தான் என்ன செய்யலாம்? வழிகெடுக்க முயற்சி செய்யலாம். ஃபஸ்தஈது பில்லாஹ். அந்த நேரத்தில் நீ அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லுகின்றான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வசனம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மஷூரா சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். மஷூரா சபை என்று சொன்னால் இன்றைக்கு பாராளுமன்றம் இருக்குது அல்லவா, அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய இடம்தான் அன்றைய மஷூரா சபை. அந்த மஷூரா சபையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சாதாரணமான ஒரு காட்டரபி வருகிறார். காட்டரபி என்று சொன்னா நாகரிகம் தெரியாதவர் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு மனிதர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றார், உமரே நீதமாக நடந்து கொள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நீதமாக நடந்து சொல்றார். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விடயம் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதம் தவறாத ஒரு ஆட்சியாளர். அவரை பார்த்து உமரே நீதமாக நடந்து தந்த அமைச்சர்மார்களுக்கு முன்னால சொன்னா ஒரு ஜனாதிபதிக்கு கோபம் வருமா வராதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்தது. உடனே என்ன தெரியுமா செய்யறாங்க? தடி எடுத்துக்கொண்டு தண்டிக்கிறதுக்கு எழும்புறாங்க. தடி எடுத்துக்கொண்டு தண்டிக்கிறதுக்கு எழும்புறாங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாலிப நபித்தோழர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயசு என்ன? நபிகளார் மரணிக்கும் பொழுதே உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வயது என்ன? 50 தாண்டி விட்டது. ஆட்சி காலத்துக்கு வருகிற பொழுது நல்லா முடிவெடுத்த காலம். அந்த காலகட்டத்தில் அவருக்கு அறிவுரை சொல்றது யார் தெரியுமா? ஒரு வாலிப நபித்தோழர் எழுந்து சொல்கிறார், அல் ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீருல் முஃமினீனே, நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிற செய்தியை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த 7வது அத்தியாயத்தின் 199வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். நபிகளாருக்கு அல்லாஹ் சொன்னான் அல்லவா, குதில் அஃவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரின் அனில் ஜாஹிலீன். மன்னிக்கின்ற மனப்பான்மையை எடுத்துக்கொண்டு நல்லதை எடுத்து சொல்லிக் கொண்டு மடையர்கள் செய்கிற காரியத்தை புறக்கணித்து விடும் என்ற வசனத்தை ஓதி காட்டிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அந்த மனிதர் அறிவில்லாத மனிதர், அவரும் ஒரு மடையனாக இருக்கிறார், எனவே அவரை மன்னிச்சிருங்க என்று சொல்றாரு. அல்லாஹு அக்பர். அந்த ஹதீஸ்ல ஹுர்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், எழும்பிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்பி ஆசனத்தில் அமர்ந்தார்களாம். இன்றைக்கு நம்ம அடுத்தவனை மன்னிக்கிறது சிறப்பை பத்தி எத்தனை பயான் கேட்டிருப்போம், எத்தனை நிகழ்ச்சிகள்ல கேட்டிருப்போம், மன்னிக்கிறது விட்டு கொடுக்கிறது சிறப்புன்னு சொல்லி. ஆனாலும் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் எத்தனை பேரை பற்றி வைராக்கியம், விரோதம், குரோதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை பாராட்டி கொண்டு பகைமைகளாக விரோதிகளாக வாழுகிற நிலையை பார்க்கலாம். எனவே இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்கிறது? உத்தம நபியை பார்த்தே சொல்கிறது, உமக்கு மனிதர்கள் தவறு செய்யலாம், உமக்கு மனிதர்கள் அநியாயம் இழைத்து விடலாம், அந்த நேரத்தில் அதை மன்னிக்கிற மனிதனாகவும் அந்த மனிதனுக்கு அறிவுரை சொல்கிற மனிதனாகவும் இருந்து கொள் என்ற ஒரு பாடத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படித்துக் கொடுக்கிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, நானும் நீங்கள் உண்மையான மூமின்கள் என்று சொன்னால், அல் குர்ஆனை நேசிக்கிற மனிதர்கள் என்று சொன்னால், நபிகளாரை பின்பற்றுகிற மனிதர்கள் என்று சொன்னால், இந்த பழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதனாக பிறந்தவன் தவறு செய்யக்கூடியவன், மனிதனாக பிறந்தவன் பிழை செய்யக்கூடியவன். எனவே எங்களுக்கு ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால், எங்களுக்கு ஒரு மனிதன் பிழை செய்து விட்டால், நாங்களும் மனிதர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அடுத்தவர்கள் செய்கிற காரியங்களை மன்னிக்கின்ற மனப்பான்மையை, விட்டுக் கொடுக்கின்ற பண்பை என்ன செய்து கொள்ள வேண்டும்? இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த கட்டம் பாருங்கள். மன்னிக்கின்ற விட்டுக் கொடுக்கின்ற அந்த பண்புக்கு எப்படியெல்லாம் இஸ்லாம் வரவேற்பு சொல்கிறது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுக்கு படுதூறு சொல்லப்படுகிற விடயத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். படுதூறு சொன்னதிலே மிக முக்கியமாக ஒரு நபித்தோழர் சம்பந்தப்படுகிறார். முனாஃபிக்குகளுடைய பேச்சை நம்பி, இப்படித்தானே சமூகத்தில் என்னதான் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு சில தீயவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நல்லவர்களும் நம்பிடுவாங்க.
அது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. என்னன்னு சொன்னா, முனாஃபிக்குகள் எடுத்துவிட்ட அந்த வதந்தியை மிஸ்ஸஹ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், மிஸ்ஸஹ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் அதை சரி என்று நம்பி என்ன செய்து விடுகிறார், அவரும் சொல்லித் திரிகிறார், அவரும் கதைத்து விடுகிறார். இந்த செய்தி யாருக்கு கேள்விப்படுகிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இந்த மிஸ்ஸஹுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முழு பொறுப்பில் வாழ்ந்தவர் தான் யார்? மிஸ்ஸஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய செலவழிப்புல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உதவியில வாழ்ந்தவர் தான் யார்? மிஸ்ஸஹ் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் கோபப்படுவதற்கு மிக தகுதியான இடம் எது? என்னுடைய மகளோட விஷயத்துல ஒருவன் படுதூறு சொன்னா எனக்கு கோபம் வருமா இல்லையா? வாரது நியாயமா இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோபம் வந்தது. உடனே என்ன தெரியுமா செய்தார்கள்? ஏண்ட தயவுல வாழக்கூடிய நீ என்னுடைய மகளுக்கு படுதூறு சொல்றதா? யாருக்கும் கோபம் வரும். அந்த கோபம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் வந்தது. உடனே என்ன தெரியுமா செய்தார்கள்? வலா யஅ்தலி, உடனே சத்தியம் செய்கிறார்கள், இதற்கு பிறகு நான் மிஸ்ஸுக்கு செலவழிக்க மாட்டேன், இதற்கு பிறகு நான் மிஸ்ஸுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த கட்டம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்யறதுக்கு பொருத்தமான ஒரு கட்டமா இல்லையா? தண்ட மகளோட விஷயத்துல படுதூறு சொல்லி இருக்கிறார், அவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியம் செய்தால் அந்த இடம் பொருத்தமான இடமா இல்லையா? கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்மள என்ன சொல்லுவோம்? அவன் செஞ்ச வேலைக்கு மன்னிக்கிறதா, அவன் செஞ்ச வேலைக்கு அவன் வீட்டுக்கு போறதா, அவன் செஞ்ச வேலைக்கு அவனுக்கு உதவி செய்யறதா? அல்லாஹ் ஹலாலாக்கி எத்தனையோ விஷயத்தை என்ன செஞ்சிருவோம், நம்ம ஹராமாக்கிறோம் ஒரு மனிதன் செஞ்ச அநியாயத்துக்கு. ஆனா நம்ம யாரும் இது மாதிரி ஒரு அநியாயத்தை சந்திச்சிருக்க மாட்டோம், அப்படித்தானே? தண்ட மகளுக்கு படுதூறு சொல்லி தண்ட பொஞ்சாதிக்கு அவதூறு சொன்ன ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். நம்ம சந்திச்சதெல்லாம் மிச்சம் 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 சின்ன பிரச்சனையா இருக்கு. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கட்டத்தில் அல்லாஹ் உடனே அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். எப்படி தெரியுமா? வலா யஅ்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி, வசதி படைத்தவர்கள், உங்களில் செல்வம் கொடுக்கப்பட்ட யாரும் ஏழை எளியவர்களுக்கோ குடும்ப உறவுகளுக்கோ ஹிஜ்ரத் செய்து வந்த மனிதர்களுக்கோ செலவழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். யார கண்டிச்சு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான் தெரியுமா? யார் சத்தியம் செய்வதற்கு தகுதியான மனிதரோ அந்த மனிதர் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்த பொழுது அல்லாஹ் யார கண்டிச்சு குர்ஆன் வசனத்தை இறக்குறான்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கண்டித்து அந்த மனிதர் செய்த தவறுக்காக உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் சொல்லிவிட்டால் என்ன தெரியுமா சொல்கிறான்? வல்யஃபு வல்யஸ்ஃபஹு. யாராவது அப்படி ஒரு தவறு செஞ்சிட்டா, யாராவது அப்படி ஒரு பிழையை செய்து விட்டால் அவரை மன்னிக்கட்டும், அவரை விட்டுக் கொடுக்கட்டும். அல்லாஹு அக்பர். யாரை பார்த்து சொல்றான் அல்லாஹ்? தண்ட மகளுக்கு படுதூறு சொன்ன ஒரு மனிதனை மன்னிச்சு விடுங்கள், அவரை விட்டுக் கொடுத்து விடுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்கிறான்? அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறது என்ன? நீங்கள் ஒரு மனிதனை மன்னிப்பதன் மூலம் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு மனிதன் செஞ்ச தவறை மன்னிச்சா, நம்ம ஒரு மனிதன் செஞ்ச பிழையை விட்டு கொடுத்தா அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிப்பானா, அல்லாஹ் எங்களை விட்டு கொடுப்பானாம். அல்லாஹு அக்பர். இவ்வளவு பெரிய சிறப்புள்ள ஒரு விஷயம்தான் நம்முடைய சமூகத்தில் எப்படி போயிருக்குது, கணக்கே இல்லை, அப்படிதானே? மன்னிக்கிறது விட்டு கொடுக்கிறது என்ற பண்பே நமக்கிட்ட இல்லாம போயிருக்குது என்றால், அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது படுதூறு சொன்ன மிஸ்ஸஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செலவழிக்க மாட்டேன் என்று சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்து மன்னிக்குமாறும் விட்டுக் கொடுக்குமாறும் அல்லாஹ் சொல்லி வசனத்தை இறக்கினான் என்றால், இந்த பிரச்சனையோடு நம்ம எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனையை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். இது போன்ற ஒரு பிரச்சனையை சந்தித்தோமா? இது போன்ற ஒரு நிகழ்வை சந்தித்தோமா? ஆனா இல்ல, நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது முழுக்க வைராக்கியம், அப்படித்தானே? எப்படியாவது பழி இருக்கணும், எப்படியாவது அவன் என்ன செய்யணும், 10 பேர் முன்னுக்கு மானத்தை போக்கணும் என்ற வெறியோடு வாழுகிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம உள்ளத்துல என்ன பதியல்ல தெரியுமா? நம்ம ஒரு மனிதனை மன்னிச்சா அல்லாஹ் எங்களை மன்னிப்பானே,
நம்ம ஒரு மனிதனை விட்டு கொடுத்தா அல்லாஹ் எங்களை விட்டு கொடுப்பானே என்ற அந்த பாடமே என்ன செஞ்சிட்டது, இல்லாம போயிட்டது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா தாய்மார்களே, சகோதரிகளே? புகாரில, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள் ஒரு செய்தியை பார்க்கலாம். என்ன செய்தி? முன்னைய சமூகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? மரணிக்கிறார். மரணிக்கிற கட்டம் அல்லாஹ் மலக்குமார்கள் அனுப்பி ஒரு விசாரணை நடத்துறார். என்ன விசாரணை தெரியுமா? நீ அல்லாஹ்வுக்காக ஏதாவது அமல் செய்திருக்கிறாயா, நீ அல்லாஹ்வுக்காக ஏதாவது நல்ல காரியம் செய்திருக்கிறாயா என்று விசாரித்த உடனே அந்த மனிதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்வுக்காக எந்த நல்ல அமலும் செய்ததில்லை, அல்லாஹ்வுக்காக எந்த நல்ல அமலும் செய்ததில்லை. மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நீ நல்லா யோசித்து பார், நல்லா யோசித்து பார், ஏதாவது உண்டு இருக்குதான்னு கேட்பார். அப்பொழுது அந்த மனிதருக்கு ஞாபகம் வந்த உண்டு என்ன தெரியுமா? அவர் சொல்லுவாரு, குந்து உபாய் உன்னாச, நான் உலகத்தில் என்ன தெரியுமா செய்தேன்? மனிதர்களோடு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்பவனாக இருந்தேன். ஏழை எளியவர்களுக்கும் கஷ்டவாளிகளுக்கும் கடன் கொடுக்கிற மனிதனாக இருந்தேன். கடனை கொடுத்து விட்டு திருப்பி எடுக்கும் பொழுது நான் எப்படி தெரியுமா நடந்து கொள்வேன்? வசதி இல்லாதவனாக இருந்தால் வசதி இல்லாதவனுக்கு தள்ளுபடி செய்வேன், தர முடியுமானவனாக இருந்தால் அவனுக்கு நான் அவகாசம் கொடுப்பேன். ரெண்டு வேலை செஞ்சிருக்கிறார். எப்படி? உதாரணமா, ஒருத்தருக்கு 10,000 சல்லிய கொடுத்தோம், இந்த மாசம் 15ஆம் தேதி தந்துரு சொல்லி, அவருக்கு உண்மையிலே 15ஆம் தேதி தாரத்துக்கு கையில சல்லி இருக்குது. இந்த மனிதர் என்ன தெரியுமா செய்வாரு? நீ இந்த மாசம் தர தேவையில்லப்பா, அடுத்த மாசம் தந்தா போதும் என்ன செய்வாராம்? அவர தவணைய கொஞ்சம் பிற்படுத்தி கொடுப்பாராம், கொஞ்சம் அவகாசம் கொடுப்பாராம். கஷ்டவாளி என்ன? 10,000 எடுத்தவருக்கு திருப்பி தாரத்துக்கு வசதியே இல்லை. அந்த மனிதனுக்கு என்ன செய்வாராம்? விட்டு கொடுப்பாராம். எப்படி? நீ 10,000 தரணுமாப்பா, உன்னால தர முடியாத, நீ 5,000 ரூபாய் தந்தா போதும் அப்படின்னு என்ன செய்வாராம்? குறைத்து கொடுப்பாராம். இந்த செய்தியை கேட்ட உடனே நபிகளா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றானாம், நீயே மனிதனுக்கு விட்டு கொடுக்கிறாய் என்றால், நீயே மனிதனை மன்னிக்கிறாய் என்று சொன்னால், உன்னை மன்னிக்க தகுதியானவன் தான் நான் என்று சொல்லிவிட்டு அவனை மன்னித்தல்ல என்ன செய்வானாம்? சுவர்க்கத்துக்குள் நுழைவிப்பானாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ஹதீசுகளை எல்லாம் நாங்கள் படித்தால், இந்த ஹதீசுகளை எல்லாம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால், ஒரு மனிதன் செஞ்ச தவற வச்சு உள்ளத்துல கங்கணம் கட்டி கொண்டிருப்போமா? உள்ளத்துல வைராக்கியம் வைத்துக் கொண்டிருப்போமா? எப்படியாவது பரிவிற்கணும், 10 பேர் முன்னுக்கு மானத்தை பறிக்காட்டி நிம்மதியிலாண்டு வாழ்வோமா? அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ஒரு மனிதனை மன்னிப்பதன் மூலமும் ஒரு மனிதனை விட்டுக் கொடுப்பதன் மூலமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய விட்டுக் கொடுப்பும் எங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நீங்களும் என்ன செய்துவிடக் கூடாது, மறந்து விடக் கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விடயத்தை பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம், குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அதற்கு தெரியுமா தேவைப்படுகிறது? விட்டுக் கொடுப்போ மன்னித்தல் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு விட்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாயகியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஏனைய மனைவிமார்களை விட இளம் வயது பெண்மணி. ஏனைய மனைவிமார்கள் எல்லாம் பல கணவன்மாரோடு வாழ்க்கை நடத்திவிட்டுத்தான் நபிகளாரை திருமணம் முடித்தார்கள். ஆயிஷா நாயகியை பொறுத்த வகையில தன்னுடைய கற்பை நபிகளாருக்கு மட்டும்தான் என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். எனவே நபிகளாருக்கு நிறைய என்ன செஞ்சாங்க? எதிர்பார்த்தார்கள். எந்த அளவுக்கு எதிர்பார்த்தார்கள்? தன்னுடைய வீட்டில் நபிகளார் இருக்கும் பொழுது வேற எந்த மனைவியும் என்ன செய்யக்கூடாது? கவனிக்க கூடாது. வேற எந்த மனைவிமான சாப்பாடு அனுப்புறது அதெல்லாம் செஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டெல்லாம் இருந்தாங்க. ஒரு கட்டம் என்ன நடக்குது தெரியுமா? இந்த ஹதீஸ் புகாரில முஸ்லிம்ல நிறைய ஹதீஸ் கிதாபுல பார்க்கலாம். என்ன நடக்குது? நபிகளார் ஆயிஷா நாயகியோட வீட்டில் இருக்கும் பொழுது இன்னொரு மனைவி என்ன செய்து விடுகிறார்? ஒரு சாப்பாட்டை செஞ்சு உணவு தட்டொண்டுல வச்சு அனுப்பிடுறாங்க. ஆயிஷா நாயகன் இருக்கிறார்கள், நபிகளாரும் வீட்டில் இருக்கிற பொழுதோ அந்த தட்டு நபிகளாருக்கு கொண்டு வரப்படுகிறது. ஆயிஷா அம்மையார் என்ன தெரியுமா செஞ்சாங்க? உடனே அந்த தட்டுக்கு ஒரு அடி கொடுத்தாங்க. உடனே அந்த தட்டுக்கு ஒரு அடி கொடுத்தாங்க. தட்டு கீழே விழுகிறது, உடைகிறது, உணவெல்லாம் சிதறி போய்விடுகிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கட்டம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்மட ஆம்பளைகள் எப்படி இருப்பாங்க? சிங்கமா மாறிடுவாங்க, அப்படித்தானே? நம்மட கணவன்மாரு புலியா மாறிடுவாங்க. அங்க கீழே பிளேட் முழுவதுக்கு முந்தி தண்ட கை எங்க போயிடும்? கொஞ்சாதிர கண்ணத்துக்கு போயிடும். இதனாலதான் நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருது.
நபிகளார் எப்படி தெரியுமா நடந்து கொண்டாங்க? பக்கத்துல சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க போல விளங்குது, அப்படிதானே? தன்மான பிரச்சனை இருக்குது. ரசூல் எப்படி தெரியுமா நடந்து கொண்டாங்க? சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ராரத் உம்முக்கும், உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்திருக்குது, உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்திருக்குதுன்னு சிரிச்சு கொண்டு சொல்லி போட்டு என்ன தெரியுமா செஞ்சாங்க? அல்லாஹு அக்பர். உட்கார்ந்து அமர்ந்தவர்களாக சிதறிய உணவுகளை எல்லாம் புரக்கி எடுத்தார்கள். புரக்கி எடுத்து அதை ஒரு பக்கம் வச்சு போட்டு ஆயிஷா நாய்க்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆயிஷாவே, தட்டு எங்களுக்குரியதல்ல, போன்ற ஒரு தட்டை கொடுத்து அனுப்பீர்கள் சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனைவி தவறு செய்யக்கூடியவளா இல்லையா? மனைவி இடத்துல பிள்ளைகள் நடக்கலாமா இல்லையா? அதை வெல்லோணுமா? மனைவிட உள்ளத்தை வெல்லோணுமா? மனுஷனுக்கு கோபம் வரலாம், ஒரு சில வேலையை பார்த்து, ஒரு சில நடவடிக்கைகளை பார்த்து கோபம் வரலாம். அந்த கோபத்தை அப்படியே விளங்கிக் கொண்டு அந்த மனைவியை வெல்றதுக்காக மன்னித்து விட்டு கொடுத்து போவோமாக இருந்தால், நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படிக்கிற மிக முக்கியமான ஒரு சுன்னா அதுதான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னாங்க. முஸ்லிம்ல வருகிறது, லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன், உங்களில் ஒரு முஃமினான ஆண் ஒரு முஃமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். யாரு? ஒரு கணவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம். எதற்காக தெரியுமா? இன் கரிஹ மின்ஹா குலுக்கன், அவரிடத்துல ஒரு பண்பை பார்த்து போட்டு, ஒரு நடவடிக்கையை பார்த்து போட்டு, ஒரு செயற்பாட்டை பார்த்து போட்டு அவளை யாரும் வெறுத்து விட வேண்டாம். ஏன் தெரியுமா? அவளுக்கிட்ட ஒரு பண்பு கெட்டதாக இருந்தால், ஒரு நடவடிக்கை உங்களை கோபமூட்டுகிறது என்றால், ரதிய மின்ஹா ஆகர், அவளுக்கிட்ட வேற நல்ல பண்பு இருக்கும் பாரு, அந்த நல்ல பண்பை பார்த்துட்டு போயிருது. அவளுக்கிட்ட இருக்கிற ஒரு மோசமான பழக்கத்துக்காக, ஒரு கெட்ட குணத்துக்காக அவளை நீ வெறுத்து விடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இது அப்படியே பெண்களுக்கு நம்ம திருப்பி பார்த்தோம்னு சொன்னா, கணவன்மார் மனுஷனா இல்லையா? கணவன்மார்கிட்ட பிரச்சனை நடக்கலுமா எழலா? கணவன்மார்கிட்ட தவறு நடக்கலுமா எழலா? எப்பொழுது நாங்கள் அந்த தவறுகளை தூக்கி பிடிப்போமோ, எப்பொழுது அந்த பிழைகளையே பார்க்க ஆரம்பிப்போமோ, அப்பொழுது பிரச்சனை ஆரம்பிச்சிடும். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம போயிடும். எனவே ஒரு கணவராக இருந்தால் கூட தவறு செய்கிற பொழுதோ, பிழை செய்கிற பொழுதோ அதை மன்னித்து விட்டு கொடுத்து சமாளித்து நடப்போமாக இருந்தால் நிச்சயம் அந்த குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்கு அதுதான் காரணமாக இருக்க போகிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பங்கள் என்று சொல்கிற பொழுது கணவன் மனைவி உம்மா வாப்பான்றதுக்கு அப்பால போய் மாமாமாறு, சாச்சாமாறு, சாட்சிமாறு, மாமிமாறு என்று குடும்பம் பெருகி கொண்டு போகும் அல்லவா? நம்மள நிறைய பேர் குடும்ப உறவுகளோட சரியாக நடக்கிறது இல்லை. காரணம் என்ன? நம்ம எல்லாரும் ஒரு பதில வச்சிருக்கிறோம். என்ன? அவன் நடந்து கொள்ற மாதிரி அவன் வீட்டுக்கு போக இயலுமா? அவன் செய்யற வேலைக்கு நான் எப்படி அவனோட சேர்ந்து போறது? குடும்ப உறவுகள் சொல்ற பதில். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு நபித்தோழர் வருகிறார். இந்த ஹதீஸை பாருங்க. ஒரு நபித்தோழர் வருகிறார், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி கராபத்தன், எனக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள். அசிலுஹும் வயக்தஊனனி, நான் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் என்னை துண்டித்து நடக்கிறார்கள். இந்த ஹதீஸை படிச்சா விளங்கும், நம்ம சந்திக்கிற அதே பிரச்சனைகள் அந்த நபித்தோழர் சந்திச்சிருக்கிறார். எப்படி சொல்றாரு? நான் சேர்ந்து நடக்கிறேன், அவர்கள் என்னை வெட்டி நடக்கிறார்கள். நான் அவர்களோடு நல்ல முறையில் நடக்கிறேன், அவர்கள் எனக்கு தீங்குகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லவற்றை செய்கிறேன், அவர்கள் எனக்கு தீங்கிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை அறிவுள்ள மனிதர்களாக, அவர்களை நல்லவர்களாக சமூகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? என்னை மடையனாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை அறிவிலியாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உறவுகளோடு நான் சேர்ந்து நடக்க வேண்டுமா? எப்படி ஒரு கேள்வி என்று பாருங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியை கேட்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளும் சிந்தித்து பாருங்கள். நம்மளோட மாமா வீட்டுக்கு போறதில்லை, நம்மளோட உம்மாட தங்கச்சி சாட்சி வீட்டுக்கு போறதில்லை, வாப்பாட நானா தம்பிமாரு சாச்சா பெரியப்பா வீட்டுக்கு போறதில்லை, நம்மளோட வாப்பாட தங்கச்சிமாரு தாத்தமாரு மாமிமார வீட்டுக்கு போறதில்லை. அப்படித்தானே? இதுக்கெல்லாம் நம்ம வச்சிருக்கிற காரணம் என்ன? இது போன்ற காரணம் இல்லையா? இது போன்ற காரணம் இல்லையா? நம்ம போறோம், அவங்க எங்களோட வீட்டுக்கு வாரதில்லை. நம்ம சேர்ந்து நடக்கிறோம், அவங்க தான் நம்மளை கணக்கெடுக்கிறது இல்லையே.
நம்ம என்னதான் உதவி செஞ்சாலும் அவங்க எங்களுக்கு துரோகம் தானே செய்யறாங்க. அப்படிதானே? இந்த நபித்தோழர் எவைகளை சொல்லி கேட்டாரோ அதுதான் இன்றைக்கு நம்முடைய காரணமா இருக்குது. நபிகளார் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ அவர்களோடு சேர்ந்து நட. யாரோடு? உன்னை துண்டித்து நடக்கின்ற, உனக்கு தீங்கிழைக்கின்ற, உன்னை மடையனாக்குகின்ற அந்த உறவுகளோடு நீ சேர்ந்து நட என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார்கள், லஇன் குன்த கமா குல்த, நீ சொல்வது போன்றே நீ அவர்களோடு சேர்ந்து நடந்து கொண்டால் ஃபகஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல்ல, நீ சேர்ந்து நடக்க நடக்க அவர்களை சோர்வடைய செய்வாய். நீ சேர்ந்து நடக்க நடக்க அவர்களுக்கு என்னடா நான் அட்டாக் பண்றேன், அவன் சேர்ந்து நடக்கிறான், நான் அவனை எதிர்க்கிறேன், அவன் என்னோட நல்ல முறையில் நடக்கிறான், இப்படி அவனையே அவன் ஒரு நான் கெட்டவன் என்ற நிலைக்கு எங்களை எதிர்க்கிற குடும்ப உறவுகள் போய் நிற்பாங்க. எனவே ரசூல் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ சேர்ந்து நட, நீ நல்ல முறையில் நட என்று சொல்லிவிட்டு நபிகளா சொன்னார்கள். அப்படி விட்டு கொடுத்து மன்னித்து சமாளித்து நடக்கிற மனிதனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா யஸாலு மஅக மினல்லாஹி தஆலா வஹீருன் அலைஹிம் மா தும்த அலா தாலிக, நீ அவர்களோடு நல்ல முறையில் நடக்கும் வரையில், நீ அவர்களோடு சேர்ந்து நடக்கும் வரையில், நீ அவர்களுக்கு நல்லது செய்யும் வரையில் அல்லாஹ் மலக்குமார்களில் ஒருவனை உனக்கு உதவியாக வைப்பான் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். யாருக்கு இந்த பாக்கியம்? யாருக்கு இந்த சிறப்போ? குடும்ப உறவுகள் செய்கிற தவறுகளை எல்லாம் மன்னித்து விட்டு, குடும்ப உறவுகள் செய்கிற பிழையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்களோடு சேர்ந்து நடக்கிற பொழுதோ, விட்டு கொடுத்து நடக்கிற பொழுதோ எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? மலக்குமார்களில் ஒருவரை அல்லாஹ் எங்களுக்கு உதவியாக வைத்து விடுவான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அவர்கள் என்ன தீங்கு செய்தாலும் அந்த தீங்கு எங்களை அடைய போவதில்லை. அவர்கள் என்ன துரோகம் செய்தாலும் அந்த துரோகம் எங்களை பாதிக்க போவதில்லை. ஏன்? அல்லாஹ் எங்களுக்கு மலக்குமார்களில் ஒருவனை உதவியாக வைத்திருக்கிறார். யாருக்கு இந்த பாக்கியம்? குடும்ப உறவுகள் செய்கிற தவறுகளை, குடும்ப உறவுகள் செய்கிற பிழைகளை மன்னித்து விட்டு கொடுத்து நடக்கிற பொழுது அந்த நல்ல மனிதனுக்கு கிடைக்கிற பாக்கியம். அதனால நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பிரதியீட்டுக்காக சேர்ந்து நடப்பவன் உண்மையாக சேர்ந்து நடப்பவன் அல்ல. என்ற வீட்டுக்கு வந்தாங்க, எனவே நானும் போறேன், என்னோட நல்லா நடக்கிறாங்க, நானும் நல்லா நடக்கிறேன், என்னோடு சேர்ந்து நடக்கிறாங்க, நானும் சேர்ந்து நடக்கிறேன், ஏண்ட வீட்டுக்கு கிஃப்ட் கொண்டாங்க, நானும் கிஃப்ட் எடுத்து கொண்டு போறேன், ஏண்ட கல்யாணத்துக்கு வந்தாங்க, எனவே நானும் கல்யாணத்துக்கு போறேன், அவங்களோட கல்யாணத்துக்கு சொன்னாங்க, எனவே நானும் கல்யாணத்துக்கு சொல்கிறேன். இப்படி பிரதியீட்டுக்காக குடும்ப உறவுகளை மதிக்கிறவன், சேர்ந்து நடக்கிறவன் உண்மையாக சேர்ந்து நடப்பவன் அல்ல. இவன் மோசுதிக்கு செய்கிறவன், இவன் மோசுதிக்கு செய்பவன். நபிகளார் தெரியுமா சொன்னார்கள், வலாக்கின்னல் வாசில் அல்லதி இதா கத்தஅத் ரஹிமுஹு வஸலஹா, உண்மையாக சேர்ந்து நடப்பவன் யார் தெரியுமா? குடும்ப உறவுகள் எல்லாம் அவனை துண்டித்தாலும் அவன் சேர்ந்து நடப்பான், குடும்ப உறவுகள் எல்லாம் அவனை எதிர்த்தாலும் அவன் நல்லவனாக நடப்பான். இதுதான் உண்மையான குடும்ப உறவு, சேர்ந்து நடத்தல் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை புகாரியிலே பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி மன்னித்து விட்டு கொடுத்து நம்ம நல்லவனா இருக்கணும். நாய் குலைக்குதுன்னு நமக்கு குலைக்கலாமா? சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், நாய் குலைக்குது, நம்மளும் குலைப்போமா? நம்ம குலைச்சா என்ன சொல்லும் சமூகம்? அட இவன் நாயாவை தாண்டி சொல்லும். அப்படிதானே? நாய் கடிக்குதுன்னு நம்ம நாயை கடிச்சா நாய் கேச மாட்டாங்க யாரும், இவன் நாயா போய் தாண்ட மனுஷனுக்கு தான் ஏசுவாங்க. எனவே ஒருவன் கெட்டவனாக நடக்கிறான் என்பதற்காக நம்ம கெட்டவனாக கூடாது. ஒருவன் தீங்கு செய்கிறான் என்பதற்காக நம்ம தீங்கு செய்ய போகக்கூடாது. அவன் என்ன தீங்கு செய்யட்டும், எப்படி கெட்டவனாக நடந்தாலும் நம்ம முடியுமான நல்லவனாக நடக்கப்படணும். நம்மட அகலாக்கு, நம்மட மன்னிப்பு, நம்மட விட்டுக் கொடுப்பை காட்டுகிற பொழுதோ காலப்போக்கில் அந்த மனிதனை திருத்தலாம். பாருங்கள் சகோதரர்களே, அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் யாரு? நம்ம நினைக்கணும், மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன் தான், மனிதன் என்றால் பிழை செய்யக்கூடியவன் தான், நான் மன்னிப்பேன், விட்டுக் கொடுப்பேன். இதுதான் மனிதனுக்கு கௌரவத்தை தரும், அல்லாஹ்விடத்தில் மதிப்பை தரும். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறையச்சத்தில் உச்சகட்டத்தில் இருந்தவங்க, சுவனத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்டவங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லவண்டா தவறு செய்யப்படா, நல்லவண்டா தீங்கு செய்யப்படா. அப்படி அல்ல. நல்லவர்களிடத்திலும் மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் வரலாம், பிழைகள் வரலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு வாய்த்தக்கம் வந்து விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வாய் முந்தி உமரை கடுமையாக ஏசிவிட்டேன். என்ன சொல்றாங்க? வாய் முந்தி உமரை கடுமையாக ஏசிவிட்டேன். ஏசின உடனே அவங்களுக்கு என்ன உணர்வு வருது? அடே நான் தவறு செஞ்சிட்டேனே, ஒரு முஸ்லிமான சகோதரனை போட்டு ஏசிட்டேனே அப்படின்னு உடனே உமரே என்னை மன்னிச்சுக்கோங்க என்று மன்னிப்பு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மனுஷன் தானே,
அவங்க சொல்றாங்க உங்களை நான் மன்னிக்க மாட்டேன், உங்களை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நம்மண்டா என்ன தெரியுமா சொல்லுவோம், மன்னிச்சா மன்னியோ இல்லாட்டி போயிட்டு போயிடுவோம். அபூபக்கர் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஆதங்கத்தை பாருங்கள். நான் செய்த தவறுக்கு எப்படியாவது மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று ஓடோடி சென்றார்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு. எதுக்கு தெரியுமா, எதுக்கு தெரியுமா, நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன் அல்லாஹ்வின் தூதரே, உமர் என்னை மன்னிக்க மறுக்கிறார், மன்னிப்பை வாங்கித்தாங்கன்னு கேட்க. நம்மண்டா எதுக்கு தெரியுமா ஓடுவோம், அவரை பத்தி போட்டு கொடுக்கிறது, அப்படிதானே? அபூபக்கர் எதுக்கு தெரியுமா போனாங்க, தண்ட தவறை எடுத்து சொல்லி உமர் கிட்ட மன்னிப்பை வாங்கித்தாங்கன்னு கேட்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் போன உடனே உணர்ந்தார்கள், அடே ஏண்ட சகோதரன் மன்னிப்பு கேட்டான், நான் மன்னிப்பு கொடுக்கல ஏன்னு உணர்ந்துட்டு கண்டா கேட்டு கொடுத்து கொள்வோம்னு சும்மா இருக்கல, காண்ற நேரத்தில் மன்னிச்சிடும் அப்படி இருக்கல. உடனே போனாங்க அபூபக்கர் வீட்டுக்கு போய் கேட்டார்கள், அசம் அபூபக்கர் வீட்டில் அபூபக்கர் இருக்கிறாரா இல்லை என்ற பதில் வருகிறது. அந்த கட்டத்தில் கூட நான் முயற்சி பண்ணிட்டேன் தானே, பள்ளியில கண்டா கேட்டுக்களும் அப்படி கூட இருக்கல்ல. நபிகளாருடைய மஜ்லிஸுக்குத்தான் அபூபக்கர் போயிருப்பார்கள் என்று சொல்லி நேரா நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு போனார்கள். போன உடனே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, போன உடனே என்ன தெரியுமா நடக்குது, நபிகளார் உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, என்னப்பா மக்கள் எல்லாம் என்னை பொய்யன் என்று சொல்கிற பொழுது என்னை உண்மைப்படுத்திய அபூபக்கரை நீங்க மன்னிக்க கூடாதா? மக்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய மறுத்த பொழுது எனக்கு உதவி செய்த அபூபக்கரை மன்னிக்க கூடாதாண்டு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லும் பொழுது நம்மண்டா என்ன செய்வோம், கையை தட்டி சிரிப்போம், ஏன் நல்லா வாங்கி கட்டினார், அப்படித்தானே? அபூபக்கர் என்ன தெரியுமா செஞ்சாங்க, உடனே முழங்கால விழுந்தாங்க. உடனே முழங்காலில் விழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உமர் தவறு செய்யவில்லை, நான் தான் தவறு செய்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எப்படி மனித பண்பு என்று பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடி வந்திருக்கிறாங்க, எதுக்கு? தந்த சகோதரனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு போகணும்னு வந்திருக்கிறார். அந்த சமூகம் ஒத்துமையா இருந்ததே, அந்த சமூகம் இந்த உலகத்தையே ஆட்சி செய்ததே, அதுக்கு என்ன காரணம்? இது போன்ற அற்புதமான பண்புகள் தான், அற்புதமான நற்குணங்கள் தான். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்களும் மனிதர்களில் புனிதர்களாக மாற வேண்டுமா? நாங்களும் நல்ல மனிதர்களாக மாற வேண்டுமா? எங்களிடத்தில் வர வேண்டிய பண்பு இந்த பண்புதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த அடிப்படையில் ஒரு மனிதனிடத்தில் வர வேண்டிய நல்ல பண்புகள் நிறைய இருக்குது. ஒரு சில பண்புகளை பொறுத்த வகையில தன்னை நல்லவனா காட்டும், அவ்வளவுதான். அந்த பண்பு இருந்தா தன்னை நல்லவனா காட்டும், அவ்வளவுதான். ஆனா ஒரு சில பண்புகள் இருக்குது, தன்னை நல்லவனா காட்டுவதோடு உலக வாழ்க்கையிலும் நிம்மதி கிடைக்கும், மறுமையிலும் நிம்மதி கிடைக்கும், சமூகத்திலும் நிம்மதி கிடைக்கும், தனி மனித வாழ்க்கையிலும் நிம்மதி கிடைக்கும். அது போன்ற ஒரு பண்பு தான் எது? மன்னித்தல், விட்டுக் கொடுத்தல் என்று சொல்லுகின்ற அந்த பண்பு. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் சமூகத்திலே வாழ்கிற பொழுதும் சரி, குடும்பத்தில் வாழ்கிற பொழுதும் சரி, தனி மனிதனாக வாழ்கிற பொழுதும் சரி, மனிதன் தவறு செய்யலாம், மனிதன் பிழை செய்யலாம். எனவே அந்த தவறுகளையும் பிழைகளையும் மன்னித்து, மனிதன் செய்த தவறுகளை விட்டுக் கொடுத்து, உள்ளத்தில் இருக்கிற மனக்கசப்புகள், விரோதங்கள், குரோதங்களை எல்லாம் தூக்கி எறிந்து மனிதனை மனிதனாக மதித்து வாழுகின்ற அந்த உயர்ந்த பண்புகளை என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனூடாகத்தான் உலகத்திலும் நிம்மதி, மறுமையிலும் நிம்மதி கிடைக்கப் போகிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு மன்னிப்போம், விட்டுக் கொடுப்போம். மனிதர்கள் செய்கிற தவறுகளை அறிவுரைகள் சொல்லி திருத்த ஆரம்பிப்போம். வைராக்கியம் வைத்துக் கொண்டு ஏசிக்கொண்டு அவர்களை எதிர்க்காமல் சேர்ந்து நடப்போம் என்ற அற்புதமான பண்பை எங்களுக்குள் நாங்கள் வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்மளும் சந்தேகங்கள் இருக்குதா?